அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரபஞ்சம் நமக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது அனுப்புகிற மெசேஜை நம்ம கவனித்து கேட்டோம் அப்படின்னாலே நம்ம வேறு எதுவுமே தனியாக செய்ய வேண்டாங்க. தினம் தினம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டணும் அப்படிங்கிற மெசேஜ் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நம்ம அதை கவனிக்க ஆரம்பித்தா போதும். எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட அந்த பிரபஞ்சம் வழிகாட்டுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்மளோட எண்ணங்களால் தான் இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எண்ணங்களால் தான் நம்மக்கிட்ட கொண்டு வருதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம பிடிச்சதை அடைய வைக்குது அப்படின்னாலே அது நம்மளோட எண்ணங்கள் தான். முதல்ல நம்ம மனசில் தோன்றுறது நம்மளோட எண்ணம். ஒரு விஷயம் வேணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு முதல்ல உருவாகிறது நம்மளோட எண்ணங்கள் தானே, நம்ம மனசில் இருந்து. அப்போது அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அதிர்வலையாக மாறி நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அப்போது நம்மளோட அந்த அதிர்வலையும் வெளி உலகத்தோட அதிர்வலையும் ஒன்றா ஒத்து போகும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் நம்ம கேட்டதை அடைஞ்சிட முடியும். அது நமக்கே புரிஞ்சிருது இல்லையா? நம்ம ஒரு விஷயம் யோசித்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அதே அதிர்வலையும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு பிடிச்ச விஷயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த விஷயத்துக்கிட்ட நம்மளோட எண்ணம் நம்ம அதிர்வலையாக மாறி கொண்டு போய் சேர்க்கும். அப்போது திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு உண்டான என்னென்ன தகவல்கள், ஒரு வேலையை பற்றி நினச்சோம் அப்படின்னா அந்த வேலைக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத, அதுக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த மாதிரியான எல்லா லிங்க்கையும் எடுத்துகிட்டு நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். ஒன்று இந்த மாதிரி வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஒரு மனிதர்கள் மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி உங்கள் காதில் அது விழும், உங்கள் கண்ணில் அது தெரியும். நீ கேட்குறல அதுக்கு இதெல்லாம் தான் வேணும், இதெல்லாம் தான் தேவைப்படும் அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த பிரபஞ்சம் செய்யும். இது எப்படி இயங்குது அப்படின்னா ஈர்ப்பு விதி மூலமாக தான் இயங்கிட்டுருக்கு. நம்ம எண்ணங்களுக்கு ஒரு மேக்னெட், அதாவது காந்தம் போல் ஈர்க்கிற சக்தி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அதை நீங்கள் என்றைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும் தெரியுமா? நினச்சிட்டே இருப்போம், டக்குன்னு அது நடந்துடும். நினச்சிட்டே இருப்போம், யாரையாவது பார்க்கணுன்னு பார்த்துருவோம். நினச்சிட்டே இருப்போம், நம்ம கால் பண்ணணுன்னு அவங்க கால் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, 100 ஆயுசு உனக்கு, நான் இப்போ தான் நான் நினச்சேன் நிற்கிற கண்ணு முன்னாடி அப்படின்னு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஈர்ப்பு விதி மூலமாகத்தான் நடக்கிறது அப்படின்னு நமக்கு புரியும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே நம்மக்கிட்ட ஈர்க்கிறோம். ஏன்னா நீங்கள் இப்போது நமக்கு பிடிச்ச விஷயத்தை நினைக்கும் போது நம்ம ரொம்ப ஆழமாக அதை நம்மளை அறியாமலே நினைப்போம். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆசையாக இருக்கிற ஒரு விஷயத்த பாருங்களேன், உங்களை அறியாமலே யாரும் நமக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும். நீ இத்தனை வாட்டி இதை இத்தனை வாட்டி இதை எழுது அப்படின்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம ஈர்ப்பு விதி ப்ராக்டிஸ்ன்னு தனியாக எதுவுமே பண்ண வேணாங்க. நம்ம பண்ணாலும் பண்ணலனாலும் ஈர்ப்பு விதி செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நான் சொன்னது. நம்ம என்ன எப்போதுமே பேஜஸ் எடுத்து நோட் எடுத்து எழுதிட்டே இருக்க போகிறோம்? கிடையாதுல்ல. சில நேரத்தில் நம்மள அறியாமல் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும்போது ரொம்ப பிடிச்ச விஷயத்த நினச்சிட்டே இருப்போம் பாருங்களேன், தானாக அது நடந்துடும். அதுதான் நான் இப்போ மேலே சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ். நினச்ச உடனே பார்க்குறது, நினச்ச உடனே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது, நினச்ச பொருளை கண்ணு முன்னாடி நிற்கிறது. ஒரு பாட்டு நினச்சிட்டே இருப்போம், அந்த பாட்டு நம்ம காதில் எங்கேருந்தும் கேட்கும். நிறைய தடவை பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நான் நிறைய தடவை நினச்சிருப்பேன், எனக்கு அண்ணாமலையார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணாமலையார் பார்க்கணும் அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு பஸ்ஸு பின்னாடி, ஆட்டோ பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலையார் ஃபோட்டோ வந்துடும். ஸோ இது அண்ணாமலையாருக்கு மட்டும் இல்லை, இது இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் போதே நமக்கு புரிஞ்சிடும். இப்படி எந்த அளவுக்கு ஆழமாக நினச்சிருந்தா உங்கள் கண்ணு முன்னாடி அது நின்றுருக்கும். அது ஒரு மனிதராக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நீங்கள் தேடுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்போ என்ன, நம்ம ஒரு நிமிஷம் ஈர்ப்பு விதி அப்படியே எழுதி எழுதி பண்ணி அப்படியா நம்மளுக்கு கொண்டு நிறுத்துச்சு? இல்லை, நினச்சாலே போதுங்க. எப்படி நம்ம அண்ணாமலையை நினச்சாலே முக்தியோ அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த நினச்சாலே போதும். ஆனால் எப்படி நினைக்கிறீங்க, எவ்வளோ ஆழமாக நினைக்கிறீங்க, இதுதான் அங்கே முக்கியம். ஆழமாக நினைக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராக்டிஸும் வேணாம். திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆழமாக நினச்சிருவோம் அப்படிலாம் இல்லை. அந்த விஷயத்தை விரும்பி உண்மையிலேயே உங்களுக்கு அது தேவையாக இருந்தால் நீங்கள் உங்களை அறியாமலே விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. விரும்பி அதையே நினைக்கும் பொழுது தானாகவே உங்கள் ஆழ்மனசுக்குள்ளே அது போயிடும். அப்போது ஆழமாக நினைக்கும் பொழுது அது அதிர்வலையாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு சேர்த்துருங்க. இல்லை, அது இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் சேர்த்துரும். இதுதாங்க இந்த பிரபஞ்சத்தோட வேலை. ஒரு வேலை வேணும்னு நீங்கள் நினச்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஆட்களை சுற்றி நீங்கள் பார்ப்பீங்க, சுற்றி பார்ப்பீங்க. எல்லா விஷயத்தையும் சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. இதுக்கான ஸ்டெப்ஸை தான் நீங்கள் எடுக்கவே முடியும். நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதுக்கானதாகவே அமையுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும்.
அப்போது நமக்கு ஒரு விஷயம் வேணும், நான் ரொம்ப நாளாக கேட்குறேன், நடக்கலைன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஆழ் மனசுக்குள்ளேருந்து அதை கேட்குறீங்களா, இல்லை சூழ்நிலை ரொம்ப என்னை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இது நடந்தே ஆகணும்னு திணிக்கிறீங்களா? இதை நீங்கள் உங்களுக்குள்ளே தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்குள்ளே தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நான் யாராவது சொல்லி இதை திணிச்சிக்கிறேனா, இல்லை எல்லாரும் சொல்லியிருக்காங்க இப்படி கேட்டால் நடந்துடும், அப்படி கேட்டால் நடந்துடும், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம், அதுக்காக பண்ணுறீங்களா? இல்லை உண்மையிலே ஆத்மார்த்தமாக எனக்கு இது வேணும், இது கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது டிலே, ஆனால் இதுதான் ஒரே ரீசனாக இருக்கும். இதில் முதல்ல தெளிவாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே இப்போ ஒரு வேலை வேணும் உங்களுக்கு, அந்த வேலை கிடச்சா எப்படிலாம் அந்த வேலை கிடச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்றத உங்களுக்கு தான் தெரியும். இல்லை அந்த வேலை கிடச்சி நான் வேறு வழியில் சம்பாதிச்சு ஆகணும், செஞ்சு ஆகணும், என் தலை எழுத்து, நான் அதுக்காக தான் போகிறேன், ஆனால் எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, பிஸ்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வேலை கிடைக்கணும்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லைல்ல. ஏன்னா உங்கள் ஆழ் மனசு அந்த பிஸ்னஸை தான் விரும்புது. அதே மாதிரி தான் இதே ஃபார்முலா தாங்க எல்லா விஷயத்துக்கும். ஸோ நீங்கள் எதை ஆழமாக உங்கள் ஆழ் மனசு விரும்புதுங்கிறத கவனித்து அதை உண்மையாக நீங்கள் கேட்கும் பொழுது உங்களோட அந்த அதிர்வலையும் சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட சூழ்நிலையோட அதிர்வலையும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்கிற மாதிரி உங்கள் ஆழ் மனசும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றா இணைஞ்சு நீங்கள் நினச்சது அப்படியே நடந்துருங்க. இதுக்கு நடுவில் ஒரு கேள்வி வருதுல்ல, எங்கெங்க கேட்குறதுக்குள்ளே 1008 நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஸோ நமக்கு வர அந்த நெகட்டிவ் தாட்டெல்லாம் எப்படி தூக்கி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது தாங்க தேவையில்லாததெல்லாம் வரும். எப்படி வந்து நம்ம பயிரிடும்போது களை வருதோ, தேவையில்லாத களையை மட்டும் பிடுங்கி எரிஞ்சிடுறோம்ல, அதோட சேர்த்து நெல்லையுமா தூக்கி போடுவோம் இல்லை, அந்த மாதிரி நமக்கு வர நல்ல எண்ணங்களோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தலை காட்டும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே அப்படி தானே இருக்குது, இது நடக்காது, உனக்கு அது நடக்காது, நீ எல்லாம் போய் இதை நினைக்கலாமான்னு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தானே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட் வரதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கு நெகட்டிவ் தாட் வருதே இவ்வளோ கஷ்டமாக, அது அவ்வளோ பெரிய ஒரிலாம் பண்ணிக்காதீங்க. மனுஷனாக இருந்தால் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். மனசுக்கு சொல்லவே தேவையில்லை, மனசு கண்டதையும் யோசிக்கும், கண்டதையும் நினச்சி பயப்படும். டிவியை பார்த்தா கெட்டதாக தான் இருக்குது, சோஷியல் மீடியா பார்த்தா கெட்டதாக தான் இருக்குது. ஆனால் அதே கெட்டதில் தானேங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்குது, நல்ல நல்ல மோட்டிவேஷனும் கிடைக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம கெட்டதுன்னு சொல்லிட மாட்டோம். எப்படி நமக்கு நல்ல விஷயங்கள் வேணும்னும் போது நம்ம தேடி தேடி இந்த பிரபஞ்சத்தை பற்றி இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடி தேடி பார்க்குறீங்களோ, அந்த மாதிரி கூடவே கெட்டதும் வரும். 4 நல்ல வீடியோ வரும்போது ஒரு தேவையில்லாத வீடியோஸும் வர மாதிரி தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லதை மட்டும் எடுத்து போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வரும்பொழுது தூக்கி போட்டுட்டு அப்படியே அடுத்த செகண்டே பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நினைங்க. நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, இது நடக்குமா அப்படின்ற சந்தேகம் வரும்போதில்ல, நிச்சயமாக நடக்கும். எனக்கு நடக்கலைன்னா வேறு யாருக்கு நடக்கும்? அதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஒரு வாட்டி உங்களுக்குள்ளே நெகட்டிவ் தாட் வந்தால் 10 வாட்டி இந்த வார்த்தையை பாசிட்டிவாக சொல்லுங்கள், பல முறை சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. அடித்து துவச்சி, அதாவது அடி மேலே அடி அடித்து அம்மியும் நகருன்ற மாதிரி நெகட்டிவ் வரும்போதெல்லாம் அது வரும்போதே கவனிச்சுட்டு யாருக்கிட்ட, என்கிட்டயா போயிட்டே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டாக நீ என்ன எனக்கு சொல்கிறது, நான் செஞ்சே தீருவேன், வந்தே தீருவேன், எனக்கு கிடச்சே தீரும், அதுக்குண்டான எல்லா தகுதியான எல்லா நேர்மையோடையும் உண்மையோடையும் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தைரியமாக உண்மையாக இருங்க. ஆனால் நிஜமாகவே அதுக்கு நம்ம உண்மையும் தைரியமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அப்போ நம்ம சொல்லும் பொழுது நெகட்டிவ் இல்லை, அந்த பேர் கூட நம்மக்கிட்ட வராது. ஆரம்பிக்கும் போதே ஓடி போயிடும் அந்த எண்ணம். ஸோ என்னால் முடியும்னு நீங்கள் எப்போதுமே உங்களுக்கெல்லாம் டவுன் ஆகும்போது உங்களுக்குள்ளேயும் சொல்லுங்கள், இல்லை சத்தமாகவும் சொல்லுங்கள், தப்பே இல்லை. உங்கள் பயத்தை தூக்கி விசிறி அடிச்சிடுங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மனசு தான்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் இருக்குது, நீங்கள் நம்புகிற இறைசக்தி இருக்குது, எதுக்கு பயம்? ஸோ எனக்கு மன தைரியம் இருக்குது, நான் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தை இறங்கி செய்வேன்றதை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. இப்போது நீங்கள் மட்டும் இல்லைங்க, அவங்க கூட இந்த பிரபஞ்சமும் சேர்ந்தாச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன மாதிரி எண்ணமும் அதிர்வலையும் கொடுக்குறீங்களோ அதே தான் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போது உங்களோட தைரியம் கூடவே இந்த பிரபஞ்சத்தோட தைரியமும் சேர்ந்து, இப்போ நீங்கள் ஒரு ஆள் இல்லைங்க, 2 ஆளாக சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தேட போகிறீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த பாசிட்டிவ் தாட் இருக்குல்ல, இதுவே உங்களோட நெகட்டிவ் அழிச்சிடும். நீங்கள் நெகட்டிவ் அழிக்கிறதுக்கு தனியாக எதுவுமே செய்ய வேண்டாம். சொல்லுவாங்கல்ல, ஒரு கோடு போட்டோன்னா அந்த கோடை சின்னதாக்கிறதுக்கு அதை அழிக்க வேண்டாம், அதுக்கு பக்கத்தில் பெருசாக ஒரு கோடை போடுங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ன்றது இத்தினோண்டு சின்னதாக இருக்கும், அதுக்கு மேலே பாசிட்டிவ் தாட்டை நம்ம பெருசாக போட்டுகிட்டே போவோம். அந்த நெகட்டிவை பற்றி யோசிக்கவே வேணாம். ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு என்ன வேணுங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். எது வேண்டாமோ அதை நம்ம நினைக்கவே கூடாதுங்க.
இதுதாங்க பிரபஞ்சம் உங்கள் கூட கூட இருந்து செயல்படுதுங்கிறதுக்கான அடையாளம். பிரபஞ்சம் நமக்கு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே. ஸோ பிரபஞ்சம் நமக்கு அனுப்புகிற மெசேஜே இதுதான். இது உள்ளுணர்வில் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த உள்ளுணர்வை மதிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி நம்மளோட எண்ணம் பாசிட்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏற்படுற டென்ஷனும் அதிகமாக இருக்கும். அந்த டென்ஷனை நம்ம மற்றவங்க மேலே காட்டி மற்றவங்களோட மகிழ்ச்சியும் நம்ம அடிச்சிருவோம். வீட்டில் ஏதாவது மூஞ்சி காட்டுவோம், யாருக்கிட்டையாவது பேசாமல் இது பண்ணுவோம், எரிஞ்சு விளையாடுது. இது எல்லாமே என்ன ஆகும்? அப்போ நமக்கு ஒரு விஷயம் சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம எப்படியும் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அப்போ நம்ம சந்தோஷத்தை கொடுத்தா திருப்பி சந்தோஷம் கிடைக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றியும் மகிழ்ச்சி தாங்க பரவும். நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் ஹாப்பியான பீப்புள்ஸை தான் பார்ப்பீங்க. ஸோ நம்ம எண்ணங்கள் மேலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு எந்த உணர்வு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சி அதிர்வலை இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே, அந்த ஃப்ரீக்வன்சியில் மட்டுமே நீங்கள் இருக்க பழகுங்க. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வேணும் 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 அதனால் நான் நிறைய செய்ய போகிறேன், எல்லாருக்கும் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க நீங்கள் இன்னும் நிறைவாக செய்கிறதுக்கு உண்டான அத்தனை செல்வ வளர்த்து இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குங்க. உங்களை சுற்றி நல்ல மனிதர்களை மட்டுமே நீங்கள் ஈர்ப்பீங்க. வெறுமை நம்ம கேட்டால் கிடச்சிடும் அப்படின்னு இல்லாமல் உங்கள் உள்ளுணர்வு மூலமாக அந்த வழிகாட்டலோடு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். அப்போ அந்த உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே வழிகாட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியான உள்ளுணர்வு உங்களுக்கு வரும். சரியான வழிகாட்டுதல் இதுதான் அப்படின்னு உங்கள் மனசுக்கே உங்களுக்கு புரியும். உங்கள் மனசு சரியாக அதை ஆன்சர் பண்ணும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு முழுமையாக நம்பி செயல்பட்டு பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதை அப்படியே உங்கள் காலடியில் கொடுக்கும். நமக்கு தேவையெல்லாம் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே தாங்க இந்த வெளி உலகமும் இருக்கும். நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எண்ணம் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே நம்மளை பற்றி நாமே குறைவாக நினச்சிக்கிட்டு நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தால் அப்போ வெளியில் இருக்கிற சூழலும் அதே மாதிரி தானே நிலவுங்க. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நெகட்டிவான பீப்புள்ஸ் உலகத்தில் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஏமாத்துறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஏன் திரும்ப அதே மாதிரி ஆட்களை ஈர்க்கிறோம்? ஏன் நல்லவங்களே இந்த உலகத்தில் இல்லையா? அப்போ நம்ம அதை பார்க்கல. ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சில குறைகள் இருக்குது. அதை சரி பண்ணிக்கிட்டோன்னா நிச்சயமாக நல்ல மனிதர்களை பார்க்க முடியும். அது என்ன குறை? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கொரோனா உடனே நம்ம பெரிய குறையாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக சில விஷயங்கள் யோசிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதையும் நம்ம பாசிட்டிவாக மாற்றிடுவோமே. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நம்பிக்கையோடு இருப்போமே. எவ்வளோ நாள் தாங்க இருக்கிறதுன்னு சலிச்சுக்காதீங்க. நமக்கான நேரம் வரணும் இல்லையா? எவ்வளவோ பொறுமையாக இருந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாட்கள் கடந்தால் போதும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ள நீங்களே சொல்லுங்கள். தனியாக நமக்கு யாரும் மோட்டிவேஷன் பண்ணலாம் வரமாட்டாங்க. நமக்கு நம்மளே தான். நம்ம கூட இந்த பிரபஞ்சம் இருக்குது, இறைசக்தி இருக்குது, அது போதும். ஸோ பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வர அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த உள்ளுணர்வுக்கான தியானத்தை தினமும் கொஞ்ச நேரம் அதை கொடுத்துட்டு இருந்ததுங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் கையிலேயே அமையும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.